ஆவியின் கண்கள் எழுதுறான், நான் ஒரு நீதிமான், நான் ஒரு செம்மையானவன், நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உத்தமன், அதனால் தேவனை துதிப்பேன். நான் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே தேவனை துதி. மிதி சாத்தான, மனுஷனை மதி இயேசுவி நாமத்தினால. அல்லேலூயா. எல்லா மனுஷனையும் மதி, துதி சாத் இயேசுவ, மிதி சாத்தான. உனக்கு ஒரே ஒரு எதிரி மாம்ச சிந்தனை மட்டும்தான், வேற எவனும் எதிரி கிடையாது. உன் ஊரில் எந்த வேலை உனக்கு எதிரி கிடையாது. அவன் என்னதான் உனக்கு திட்டமிட்டு செஞ்சாலும் நீ இந்த ஆவியில் பார்த்தனா அது நன்மையாக நடக்கும். தைரியமா சொல்ல முடியுங்க. அவன் எட்டி பார்த்தான், இவ எட்டி பார்த்தா, இவ அப்படி பேசிட்டா, இவ இப்படி பேசிட்டா, இவ என்னத்தான் அதை மாத்து. அல்லேலூயா. அதை மாத்திட்டு எல்லாமே என்ன ஆயிட்டு, அதெல்லாம் மாயையாய் போயிடும், இதெல்லாம் மெய்யாய் நடக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிப்போமா? நேரம் இல்லை, ஓடுது பாருங்கப்பா. கர்த்தாவே நீரே என் தேவன், கர்த்தாவே நீரே ஜெபத்திற்கு செவி கொடுப்பு. எப்படி நம்ம அதில் சொன்னா, திரும்ப இவன் எங்கே உள்ள வரான், கொஞ்ச நேரம் குளிரா இருப்பானாம், கொஞ்ச நேரம் அனலா இருப்பானாம். இந்த ரெண்டு இருந்தா ஏசு என்ன பண்ணிடுவாரு, அப்படின்றாரு. என்ன பண்ணிடுவாரு? ஆமாம். இப்போ இங்கே வசனத்தை நல்லா தியானமாக கரெக்டாக வாசிக்கணும். மேலே பூரா அவன் என்னவா இருக்கான், குளிராக இருக்கான், கீழே பூரா என்ன வரான், அனலாக மாறுதான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குளிராக இருக்க வேண்டாம், அனலாயிரி. அனல் என்பது உன் ஃபெய்த்து, அனல் என்பது ஃபெய்த்து. ஃபெய்த் ஆப்ரேட் பண்ண 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 சடலமாக கறிக்கட்டையாக அனலாக இல்லை குளிராக இருந்த சரீரம் கூட உன் ஃபெய்த்தில் உயிரோடு எழும்பும். உண்மையா இல்லையா? நாமெல்லாம் புது உடன்படிக்கைக்காரர்கள், புதிய சத்தியத்துக்காரர்கள். அதனால தான் மாடலாக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஜீவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கேன்? ஜீவன். உன் விசுவாசம் கர்த்தர் மரித்தவனை கூட உயிரோட எழும்ப வைக்கும், அதுதான் ஜீவன். இங்கதான் விசுவாசம் ஆரம்பிக்கு. கர்த்தாவே நீரே என்னவா சொல்லிறான், ஆண்டவர் நீரே என் பலன், என் ஆண்டவர் நீரே என் மீட்பர், என் பேரில் என் தலையைக்கும் கவசத்தை போன்று இருக்கிறீர். ஏன்னா வந்துட்டான், நீ தான் என் தலைக்கு என்னவா இருக்கிறீரு, கவசமாக இருக்கிறீரு, எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறீரு. ஏல இது தானே நாங்களும் சொல்லுதோம். அல்லேலூயா. அப்படி தானே? அதான் அனலாயிரு, குளிராக இருக்காத, விசுவாசத்தில் இரு. எழும்பு எழும்பு எழும்பு, சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எழும்பாமையே இருந்துக்கிட்டு அவ அப்படி சொல்கிறான், இவ இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், அது ஓட்ட இது ஓட்ட, இங்கே போனால் மழை பெய்யும், அங்கே போனால் மழை பெய்யும், நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டுதேன். ஐயா, ஒரே மழையான மழை இருக்கத்தான் செய்யும். தொட்டு உள்ளெல்லாம் உட்காந்துருக்கு, போய் கேளு இயேசுவி நாமத்தினால. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ மழைன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தனா உள்ளதான் கிடக்கணும். நீ எந்திரிச்சு வெளியே வரும்போது தான் தீக்கிட்ட தண்ணி என்ன பண்ண முடியாது. தேனியில் ஒரு காட்டு தீ எரிஞ்சிச்சா, எவ்வளவு ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து தண்ணியை ஊற்றின, என்னெல்லாம் பண்ணி பார்த்தான், அணைக்க முடிஞ்சா? ஒரு வாரம் அணைக்க முடியல. ஒரு வாரமாக ஒருவனாலும் செய்ய முடியலை. அந்த காட்டு தீக்கே அவ்வளவு பவர்னா, உன் நாக்கில் இருந்து காட்டு தீயை எரிச்சு போடுற அளவுக்கு உனக்குள்ள எவ்வளவு பவர் இருக்கு என்பதை தெரிந்துக்கோ கலாத்தியரே. அதுக்கு மேலே நீ போட்டுக்கோ.
அல்லேலூயா. பவுல் சொன்னார் கலாத்தியரை பார்த்து, புத்தி இல்லாத கலாத்தியரேனாரு. அதனால தான் நான் சொல்லுதேன், புத்தியோட தெரிஞ்சுக்கோ, தெளிந்த புத்தி உள்ளவனாயிரு. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர்.